ஃபைனலாக டிவிஎஸோட அப்பாச்சி RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பாரத் ஆட்டோ எக்ஸ்போ 2025 பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RTX 300 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிக்கரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எந்தெந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டிவிஎஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்காக பார்த்தீங்கன்னா இந்த RTX 300 அப்படிங்கிற இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் பேஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சிட்டியில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு அட்வென்ச்சர் நீங்கள் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலி எக்யூப்டு அட்வென்ச்சர் பைக் டிவிஎஸோட RTX 300 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பைக் லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட அந்த விண்ட்ஸ்க்ரீன், அந்த வைசர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாலாக இருக்குங்க. ரொம்ப பெரிய விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கல்ப்டட் ஃபியூல் டேங்க் டிசைன் இருக்கு. ஸ்லீக்கான அந்த டேங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனோட தான் இந்த பைக் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 21 இன்ச் வீலும், ரியரில் 17 இன்ச் வீலும் தான் வரப்போகுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ரோட் பேஸ்டு வெர்ஷனாக தான் வரும். இதோட கம்ப்ளீட் ஆஃப் ரோடு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பைக் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் வந்து இப்போ நடந்த ஆட்டோ எக்ஸ்போல நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க RTX D4 அப்படிங்கிற இந்த RTX D4 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ரைட் பை வயர் த்ராட்டல், அந்த ரைட் பை வயர் த்ராட்டல் அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS, ஸ்விட்சபிள் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 312cc இன்ஜின் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 35.6 ஹார்ஸ் பவரும் 28.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாதிரி தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. இதோட ஃப்ரேம்ஸுங்க ஸ்டீல் ட்ரீல்ஸ் ஃப்ரேம் வந்து காம்பினேஷன் வித் செப்பரேட் சப் ஃப்ரேம்ஸோட அட் த ரியரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கோல்டன் கலரில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா BMWவோட G310 GSோட அந்த ஒரு லைட்டான ஒரு சாயில் இருக்குங்க. பெருசாக இல்லை, பட் அந்த லைட்டான ஒரு சாயில் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும், நேவிகேஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோல் பண்ண முடியும், கால் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், அண்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிவிஎஸோட பைக்கா அப்படின்னு நம்மளவே ஒரு கொஷின் பண்ணுற மாதிரியான ஒரு பைக்கு தான் டிவிஎஸ் இந்த RTX 300 அப்படிங்கிற இந்த பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் பர்பஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் ஹக்கர் வந்து அவைலபிளாக இருக்கு. அந்த மெட்டாலிக் அந்த ஒரு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் KTMோட 250 அட்வென்ச்சர் பைக்கு வந்து ரைவலாக இருக்கும். ஹிமாலயன், அதுக்கப்புறம் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக். இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த RTX 300 அப்படிங்கிற டிவிஎஸோட அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த பைக் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.